பிக் பாஸ் சீசன் 8ல இந்த போட்டியாளர்கள்லாம் தான் கலந்துக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அவங்களாம் யார், கலந்துக்கிட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறே தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிக் பாஸ் சீசன் 8 விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக லான்ச் ஆக போகுது. இந்த மாதத்தோட எண்டில் அப்படி இல்லைன்னா அக்டோபரோட முதல் வாரத்தில் இந்த சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு. அண்ட் ப்ரோமோலாம் எடுத்துட்டாங்க ஆல்ரெடி. இன்னும் கொஞ்சம் நாளில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதும் வெளியாகிருக்கு. அநேகமாக விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக அவங்க ப்ரோமோ விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டி இப்போ கண்டஸ்டன்ஸ்லாம் யாரெல்லாம் கலந்துக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு லிஸ்டே சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போகுது. அதில் ரொம்ப முக்கியமான நபராக பேச்சு அடிபட்டு இருக்குது தீபக் அவர்கள் தான். இவரை நீங்கள் ஆங்கராக பல வருடமாக இந்த இண்டஸ்ட்ரியில் பார்த்துருக்கலாம். அதை தாண்டி ஒரு சில படங்கள் பண்ணியிருக்காரு. இவர் பிக் பாஸ் சீசன் 8ல கலந்துக்க போகிறாரு அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. அண்ட் இவரை தொடர்ந்து இன்னொரு சீரியல் ஆக்டருமே பிக் பாஸில் கலந்துக்க போகிறாரு அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. அது யார் அப்படின்னா பாரதி கண்ணம்மா சீரியலில் நடித்து மக்கள் மத்தியில் ரொம்பவே ஃபேமஸ் ஆகியிருந்த அருண் பிரசாத் அவர்கள் தான். இவர் ஏற்கனவே போன சீசனில் டைட்டில் அடிச்சிருந்த அர்ச்சனாவோட லவ்வர் அப்படிங்கிற ஒரு டாக்ஸுமே இருக்குது. அதை தொடர்ந்து இவர் இந்த சீசன்லையும் வராரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து மகாலட்சுமி அவர்களை கல்யாணம் பண்ணியிருந்த ரவீந்தர் அவர்கள் எந்த ஒரு சீசனில் வரப்போறாரு அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ் கிடைச்சிருக்கு. பொதுவாகவே இவர் வெளியில பிக் பாஸை வந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருப்பாரு. இந்த சீசனில் எந்த முக்கியமான விஷயம் நடந்தாலுமே அதை ரொம்பவே ஹைலைட் பண்ணி பேசக்கூடிய ஒரு ஆள். இவர் சீசனுக்குள்ள வராரு அப்படின்னா கண்டிப்பா பிக் பாஸ் சீசனில் ஒரு பயங்கரமான விஷயங்கள்லாம் இருக்கு. கண்டிப்பா இவர் வந்து பிசிக்கலாக விளையாட மாட்டாரு, ஆனால் மென்டலி ரொம்பவே நல்லா விளையாடுவார். அதை தொடர்ந்து ஜாலின் சோயா அவர்களோட பேரும் அடிபட்டிருக்கு. இவங்க வந்து டிடிஎஃப் வாசனோட லவ்வர் இல்லையா, இவங்களால டிடிஎஃப் வாசனும் வரலாம் இவங்களும் வரலாம் அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸும் போய்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேரும் வந்திருந்தா லாஸ்ட் சீசனில் எப்படி ரவீனா மணி இருந்தாங்களோ அதே மாதிரி இந்த சீசனில் இவங்க ரெண்டு பேர் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதை தொடர்ந்து விஜய் டிவியில் ஏராளமான நபர்கள் வரப்போகிறாங்க. அதில் ரொம்ப முக்கியமான நபர் அப்படின்னா மாகாப்பா அவர்கள் தான். அண்ட் இவரை தொடர்ந்து ராமர் அவர்களுமே வரப்போறாரு அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸும் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த தடவை ஓவராலாக விஜய் டிவி மெம்பர் ஒரு 5-6 பேரும் வெளியிலிருந்து சீரியல் ஆக்டர் ஹீரோயின்ஸ் அப்படின்னு சில பேரும் வரப்போறாங்கன்னு தெரிஞ்சிருக்கு. இன்னும் யாரெல்லாம் வந்தால் நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, கமலஹாசன் அவர்கள் பிக் பாஸ் சீசன் 8 தொகுத்து வழங்க போறது இல்லை அப்படிங்கிறத அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு. அவர் போனதுக்கப்புறம் யார் தான் பிக் பாஸை ஹோஸ்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருந்துச்சு. எல்லாருமே விஜய் சேதுபதி அவர்கள் தான் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சமீபத்தில் கூட புதுச்சேரியில் ஷூட்டிங் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அஃபிஷியலாக அந்த சேனல் வெளியிடலை. இன்னைக்கு காலையில் ஒரு சேனல் வந்துட்டு என்ன தரப்பில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு யார் அந்த பிக் ஹோஸ்ட் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிகபட்சமாக அது விஜய் சேதுபதி அவர்களாக தான் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் ஏற்கனவே அவர் ஒரு பெரிய ஷோவையும் தொகுத்து வழங்கியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு ஷோக்கு அவர் ரொம்பவே ஆக்டாக இருப்பார். அதை தாண்டி ஃபன்னாக பேசணுமா ஃபன்னாக பேசுவார், சீரியஸ் கொஸ்டின் கேட்கணுமா சீரியஸாக பேசுவார். அதே போல் கமலஹாசன் சார் எப்படி மக்கள்கிட்ட ஒரு சில முக்கியமான விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறாரோ அதே போல் இவருமே நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதி அவர்கள் ரொம்பவே ஆக்டாக இருப்பார்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விஜய் சேதுபதி அவர்கள் இந்த ஒரு ஷோவை பயங்கரமாக கொண்டு போவாரா, இல்லை சிம்பு அவர்களே மறுபடியும் வந்திருந்தா நல்லா இருக்குமா? உங்களோட தாட்டை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.